இப்போ 32 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு வெட்டி வச்சுருக்கோம். போட் நெக் பின் கழுத்து. இதை வந்து லைனிங் துணியில் வெட்டியாச்சு. ஒரிஜினல் துணியை கீழே போட்டு நடுவில் நாட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க போட் நெக் துணியை லைனிங் துணியை போட்டு தைக்கணும். இந்த நாட்டு வந்து வளராமல் இருக்கிறதுக்கு 2 பக்கத்துலேயும் பின்னு குத்திக்கிறணும். இது தைக்கிறப்பே இந்த நாட்டு வச்சு தைச்சாத்தே ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. தைச்சி முடித்த பிறகு நாட்டு வச்சோம்னா அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் 2 பக்கம் நாட்டு வச்சு பின்னு குத்திட்டு அது பிறகு சுற்றி ஒரு ஓரத்தைகள் போட்டணும். ஓரத்தைகள்னால் அதாவது ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு சிசர் கட் போட்டு நம்ம அதை வந்து திருப்பி விடணும். திருப்பி எடுத்தோம்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். இதுலேயே கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா அதுக்கு ரேட்டு தனி, கேன்வாஸ் இல்லாமல் தைச்சோம்னா அதுக்கு ஒரு ரேட்டு தனி. கேன்வாஸ் வச்சோம்னா 50 ரூபாய்க்கு வரும். அவங்க வந்து கேன்வாஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் கேன்வாஸ் இல்லாமல் இப்போ தைக்கிறோம். கேன்வாஸ் வச்சா இந்த லேஸ் வெயிட் இந்த சேலை வந்து கேன்வாஸ் வச்சா நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து தைச்சாச்சு. தைச்சி இடுப்பு பகுதியை மடித்து அடிச்சுட்டு ஒரு ஓரத்தைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்க இந்த வேஸ்ட்டு துணியெல்லாமல் வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா பின்கழுத்து ரெடி. இதுக்கு வந்து கடைசியில் லேஸ் வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த போட் நெக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அழகாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இந்த நாட்டு உங்களுக்கு வெளியே தெரியாது, பிசுறு தெரியாது. நாட்டு வச்சுட்டு ரோப் வந்து ஃபினிஷிங் முடித்த பிறகு ரோப் வைக்கலாம். அடுத்து கைக்கு வந்து லேஸ் வந்திருக்கு. கல் லேஸ் வச்சுருக்கு. சேலையிலே இருந்தது. அதான் மடித்து அடித்து திருப்பிட்டு சுற்றி ஒரு ஓரத்தைகள் போட்டு மிச்சம் இருக்க வேஸ்ட் துணியெல்லாம் வெட்டி எடுத்துடணும். 2 கைக்கும் அது மாதிரி அடித்து திருப்பிட்டு ஓரத்தைகள் போட்டு வேஸ்ட் துணியை வெட்டி எடுத்துட்டோம்னா கை வந்து 2 கை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கைக்கு வந்து வி ஷேப்பில் லேஸ் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தைச்சி முடித்தாச்சு. ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் கலர் லேஸு, சில்வர் லேஸு. இது கைக்கு வந்து சில்வர் கலர் டிசைன் அவங்களே கல் கொடுத்து இருக்கிறதுனால இப்போ ஒயிட் கலர் லேஸ் வந்து வச்சுருக்கோம். வச்சுட்டு அதில் வி ஷேப்பில் வச்சு அந்த வி ஷேப்லேயும் ஒரு நாட்டு விட்டு தொங்க விட்டுருக்கோம். அது ஒரு டிசைனுக்காக நல்லா இருக்கும். நீங்களும் தைச்சி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஜாக்கெட்டு ரெடி ஆயிடுச்சு. சேலையும் சில்வர் கல் உள்ள லேஸ் வெயிட் சேலை. ப்ளவுஸும் ரெடி ஆயிடுச்சு. சில்வர் லேஸ் வச்சு தைச்சிருக்கு போட் நெக்குக்கு. இது கேன்வாஸ் இல்லாமல் தைச்சதுனால ரேட் உங்களுக்கு 50 ரூபா கம்மியாகும். இவ்வளோதான் வித்தியாசம். கை சூப்பராக வந்திருக்கு.